வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் பதட்டம் அதிகரித்துள்ள இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேல் படிவல்லமை குறித்து ஆராய்வது அவசியமாகும். மத்திய கிழக்கு பகுதிகளில் காட்சிகள் பாரியளவில் மாறி வருகின்றது. காசாவை இஸ்ரேல் முற்றுகையிட்டு இருந்தது. ஆனால் ஈரான் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் இஸ்ரேல் காசாவின் கான்யூனிஸ் நகரிலிருந்து தங்கள் படைகளை வாபஸ் பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் விமானப்படையின் பலம் குறைவாக இருந்தாலும் ஈரானின் ஏவுகணை பலம் அதன் ராணுவ பலத்தின் முக்கிய அம்சமாக உள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அதிகளவிலான ஏவுகணைகளை ஈரான் வைத்திருக்கின்றது என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை சொல்லியிருக்கின்றது. அவற்றில் பெரும்பாலானவை நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் மற்றும் நடுத்தர தொலைவுகளுக்கு சென்று தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணைகள் அதிகமாக உள்ளன. ஏவுகணைகள் இன்னும் வேகமாக பயணிப்பதற்காக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை தயாரிக்கும் நோக்கில் தங்கள் விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் ஈரான் முயற்சி மேற்கொண்டுள்ளது. ஈரான் ராணுவத்தில் பல்வேறு நிலைகளில் 5,23,000 வீரர்கள் இருப்பதாக பிரித்தானியாவைச் சேர்ந்த சர்வதேச விமான ஆய்வுகள் நிலையம் கூறியுள்ளது. இதில் வழக்கமாக இராணுவ பணியில் உள்ள 3,50,000 பேரும் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படைகள் பிரிவில் இருக்கின்ற 1,50,000 பேரும் அடங்குகின்றார்கள். இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை பிரிவுகளின் கடற்படை பிரிவுகளில் 20,000 பேர் உள்ளனர். ஹார்முஸ் நீரிணை பகுதிகளில் ஆயுதமேந்திய கண்காணிப்பு படகுகளை இந்த குழு இயக்கி வருகிறது. உள்நாட்டு புரட்சியை ஒடுக்குவதற்கு தேவையான தன்னார்வலர் படையான பஜீஜ் பிரிவினையும் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை பிரிவுகளையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த படைப்பிரிவு பல 100,000 பேரை திரட்டும் திறன் கொண்டது. ஈரானில் இஸ்லாமிய அமைப்பு முறைமையை பாதுகாப்பதற்காக 40 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை பிரிவு உருவாக்கப்பட்டது. அப்போதிலிருந்து முக்கியமான இராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார சக்தியாக அது செயல்பட்டு வருகிறது. வழக்கமான இராணுவத்தை விட அதில் உள்ள வீரர்கள் எண்ணிக்கை குறைவுதான் என்றாலும் ஈரானில் வலிமையான இராணுவ படைப்பிரிவாக இது கருதப்படுகிறது. அமெரிக்காவில் கொல்லப்பட்ட ஜெனரல் ஹாசெம் சுலைமானி தலைமையில் செயல்பட்டு வந்த ஹுட்ஸ் படைப்பிரிவு வெளிநாடுகளில் ரகசிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தது. நேரடியாக ஈரான் ஜனாதிபதி அயத்துல்லா அலி ஹாமனியுடன் தொடர்பில் உள்ள பிரிவு அது. அதில் 5,000 பேர் இருப்பதாக நம்பப்படுகிறது. அந்த பிரிவு தற்போது சிரியாவில் பணியில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உலகில் மிக சக்தி வாய்ந்த 20 இராணுவங்களில் ஒன்றான இஸ்ரேலின் மொத்த இராணுவ பலம் தொடர்பில் பல முரண்பாடான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலிடம் 601 அதிநவீன இராணுவ விமானங்கள், தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் வகையில் 48 ஹெலிகாப்டர்கள், 2,200 இராணுவ டாங்கிகள் உள்ளன. 3,000 பலமுனை ராக்கெட் வீச்சு அமைப்புகளும் உட்பட 1,200 பீரங்கிகளும் இஸ்ரேல் இராணுவத்திடம் இருக்கின்றது. 7 இராணுவ கப்பல்களும் 6 நீர்மூழ்கி கப்பல்களும் உள்ளன. மொசாட் உட்பட உலகில் மிகவும் திறன்மிக்க உளவுப்படை அமைப்பை இஸ்ரேல் கொண்டுள்ளது. இராணுவத்துக்காக 2022 மொத்தம் $23.4 பில்லியன் இஸ்ரேல் செலவிட்டு இருக்கு. அதில் 2021 செலவிடப்பட்டுள்ள தொகையிலிருந்து இது 4.2% குறைவு என்றே சொல்லப்படுகிறது. அத்துடன் அமெரிக்காவிடமிருந்து ஆண்டுகளுக்கு பின்னர் டாலர்கள் நிதியுதவியை இஸ்ரேல் பெற்று வருகிறது. 2016 அமெரிக்க 10 ஆண்டுகளுக்கான சுமார் $38 பில்லியன் ஆயுத ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. இதில் $5 பில்லியன் தொகைக்கு ஏவுகணை வாங்க பயன்படுத்தப்படும் என்று கூறப்பட்டது. கடந்த 20 ஆண்டுகளில் இராணுவ உதவிக்கென சுமார் $58 பில்லியன் தொகையை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அளித்தது. 2ஆம் உலகப் போரின் பின்னர் 26 மே 1948 அன்றைய பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் பென்சூரியவின் உத்தரவின்படி ஹகானா துணை இராணுவ படைக்குழுவிலிருந்து படைக்கு கட்டாய ஆட்சேர்க்கும் இராணுவமாக போராளிகள் குழுக்களான இர்குர் லெகி என்பவற்றில் உள்வாங்கி உத்தியோகபூர்வமாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் உருவாக்கப்பட்டன. இஸ்ரேல் இராணுவத்தின் குறிப்பிடத்தக்க இராணுவ நடவடிக்கைகளாக இஸ்ரேல் விடுதலை போர் 1948 தொடக்கம் 1949 பழிக்கப்பழி படை நடவடிக்கைகள் 1950 நிகழ்ந்தது. 1956 சுஷ்டி நெருக்கடி, அதன் பின்னர் 1967 6 நாள் போர்,
தேய்வழிவு போர், அதே போல 67-70 இலும் ஜோம் கிர்போர் போர் 1973 நிகழ்ந்தன. 1978 தென் லெபனான் போர், அதன் பின் முதலாவது லெபனான் போர் 1982 மீண்டும் தென் லெபனான் போர் 82 தொடக்கம் 2000. அதன் பின்னர் முதல் தடுப்பெழுச்சி போராட்டம் 1987 தொடக்கம் 93. இரண்டாம் தடுப்பெழுச்சி போராட்டம் 2000 தொடக்கம் 2005. இரண்டாவது லெபனான் போர் 2006. காசா போர் 2008 தொடக்கம் 2009 ஆகிய இந்த போர்களில் இஸ்ரேலிய ராணுவம் பங்கேற்றது. குறுகிய காலத்தில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஈடுபடுத்தப்பட்ட போர்களின் எண்ணிக்கை, எல்லை முரண்பாடுகள் என்பன அவற்றை உலகில் உள்ள அதிக சமர் பயிற்சி பெற்ற ராணுவங்களில் ஒன்றாகியுள்ளது. இதேவேளை அவை 3 சமநிலைகளில் இயங்குகின்றன. வடக்கில் லெபனானுக்கு சிரியாவுக்கும் எதிராகவும், கிழக்கில் ஜோர்தானுக்கும் ஈராக்கிற்கு எதிராகவும், தெற்கில் எகிப்துக்கு எதிராகவும் ஆகும். 1979 எகிப்து இஸ்ரேல் சமாதான ஒப்பந்தத்தின் பின் அவை கவனத்தை தென் லெபனான் மற்றும் பாலஸ்தீன நிலப்பகுதிக்கு திருப்பி இருக்குது. இஸ்ரேல் காசாவின் ஹான் யூனிஸ் நகரிலிருந்து தங்கள் படைகளை வாபஸ் பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. ஆனால் இஸ்ரேல் இதற்கு வேறொரு விளக்கத்தை சொல்லி வருகிறது. ஹமாஸுக்கு எதிரான போர் 6 மாதத்தை எட்டியதால் அங்கு தனது திட்டத்தை முடித்துவிட்டே திரும்புவதாக சொல்லி இருக்குது. குறிப்பிடத்தக்க அளவுக்கு வீரர்கள் வெளியேறினாலும் கூட மிதமுள்ள வீரர்கள் அங்கேயே இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கவனிப்பார்கள் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கு. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ ஹெல்டன் வேறு விளக்கத்தை சொல்லியிருந்தார். அதாவது காசாவின் தெற்கே எகிப்தின் எல்லையில் ரபா நகரத்தின் மீது தாக்குதலுக்கு தயாராகும் வகையிலேயே ராணுவ வீரர்களை திரும்ப பெறுவதாக அவர் கூறியுள்ளார். இன்னும் பல ஆயிரம் கமாஸ் படை இருப்பதனால எகிப்து அருகே உள்ள நகரமான ரபா மீது தாக்குதல் நடத்தப் போவதாக இஸ்ரேல் பல வாரங்களாக சொல்லி வருகிறது. இருப்பினும் ரபே நகரில் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் வசிப்பதால் அங்கு தாக்குதல் நடத்தும் திட்டம் குறித்து இஸ்ரேல் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இஸ்ரேலை வலியுறுத்தி வருகிறது. தாக்குதலை ஆரம்பிக்கும் முன்பு அங்குள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற முடியுமா என்பதில் தற்போது சந்தேகம் உள்ளது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகின்றது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு பதிவுனடாக சந்திப்போம். வணக்கம்.